அந்த ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி ஸ்டேஜை கடந்துடுறாங்க. ஸோ அதுக்குமே அப்போவுமே ஹீலிங் ப்ராசஸ் எடுக்கலை. அப்போது அடுத்த ஸ்டேஜான ஓவர் திங்கிங் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. நம்ம மேலே ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஏதாவது ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் ஆகிடுமோ, இது நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜுக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா ஓவர் திங்கிங் ஸ்டேஜ் நம்மளே ரொம்ப ட்ரெயின் அவுட் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸாஸ்டடாக ஆகிடுவோம். திருப்பி 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 இந்த தாட்ஸே தான் நம்ம வந்துட்டுருப்போம். அனைவருக்கும் வணக்கம். போன பதிவில் வெஜினல் லாக்ஸிட்டி ப்ராப்ளம் பற்றி தெரிய வரும்போது என்ன மாதிரியான எமோஷன்ஸை என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க, ஸோ ஒரு கன்ஃபியூஷன், ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி, அதை பற்றி பேசியிருப்பேன். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி ஸ்டேஜை கடந்துடுறாங்க. ஸோ அதுக்குமே அப்போவுமே ஹீலிங் ப்ராசஸ் எடுக்கலை. அப்போது அடுத்த ஸ்டேஜான ஓவர் திங்கிங் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. ஸோ ஒரு வெஜினல் லாக்ஸிட்டி ப்ராப்ளம் இருக்குதுன்னு ஒரு இன்டிமேட்டான டைமில் பார்ட்னர் சொல்லும்போது என்ன மாதிரியான எமோஷன்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அந்த 2 ஸ்டேஜுமே நீங்கள் ஹீலிங் ப்ராசஸ்க்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலை அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஓவர் திங்கிங்கான ஸ்டேஜுக்கு நம்ம போவோம். என்ன மாதிரியான ஓவர் திங்கிங் வரும்? ஒரு வேளை நம்ம மேலே ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஏதாவது ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் ஆகிடுமோ, ரிலேஷன்ஷிப்பே நம்மளுக்கு பிரேக் ஆகிடுமோ, ஸோ இதனால் நமக்குள்ளார ஒரு இன்டிமேட்டான விஷயங்கள் நடக்காமல் போயிடுமோ அப்படிங்கிற மாதிரியான ஓவர் திங்கிங் ப்ராசஸ். ஒரு வேளை இவருக்கு நம்மளை பிடிக்காமல் போயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரியான ஓவர் திங்கிங் நம்மளுக்கு இது ஆக்சுவலி இது நார்மல் தான். அதாவது நம்ம என்னென்னா ஒரு ஹீலிங் ப்ராசஸ்குள்ளார நம்ம இந்த தாட்டை நம்ம ஹீலிங் ப்ராசஸ்குள்ளார எடுத்துகிட்டு போயிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா நம்மளுக்கு இது அடுத்த ஸ்டேஜுக்கு தான் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு வேளை வேறு யாரையாவது பிடிக்குதோ, ஸோ இந்த மாதிரியான தேவையில்லாத விஷயங்கள் நம்ம ரொம்ப எமோஷ்னலாக நம்ம டேமேஜ் பண்ணிக்குவோம். ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயே நம்ம இருந்துகிட்டே இருப்போம். ஸோ அதனால தான் நம்ம என்னைக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே நம்ம இருக்கோம்னா ஸ்டெப் டுவர்ட்ஸ் ஹீலிங். இந்த ஹீலிங் ஜேர்னியில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜெல்லாம் எதுவுமே இருக்காது. இது நம்ம அடுத்த ஸ்டேஜுக்குள்ளார போகும்போது பார்த்தீங்கன்னா ஓவர் திங்கிங் ஸ்டேஜ் நம்மளே ரொம்ப ட்ரெயின் அவுட் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸாஸ்டடாக ஆகிடுவோம். திருப்பி 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 இந்த தாட்ஸே தான் நம்ம வந்துட்டுருக்கோம். ஸோ நம்மளுக்கு தெரியாது அடுத்தது என்ன பண்ணுறதுனே தெரியாது. நம்மளுக்கு அந்த தெரியாதனால இன்னமும் நம்மளுக்கு பயம், பதட்டம் எல்லாமே இருக்கும். ஸோ நிறைய பேர் கப்பிள்ஸ் வரும்போது என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நிறைய பேஷண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, மேம் என்னால் வேறு எந்த ஒர்க்லையுமே கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல, என்னால் என்னோடய குழந்தைங்களே பார்த்துக்க முடியல, ஏன்னா இது என்ன பண்ணுறது, எனக்கு எப்படி இதை ஃபேஸ் பண்ணுறதுனே தெரியல, இந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு நினச்சி என்னோட ஹோல் டே போயிடுது மேம், நான் ரொம்பவே எமோஷ்னலாக நான் ரொம்பவே டவுனாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஸோ யூஸ்வலி இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய தாட்ஸை நீங்கள் அது போகிற போக்கில் நீங்கள் பண்ணாலும் ஹீலிங் ஜேர்னியில் நீங்கள் போகும்போது உங்களோட தாட் ப்ராசஸ் இந்த மாதிரி ஓவர் திங்கிங் ப்ராசஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு வெஜினல் லூஸ்னஸ்ங்கிறது ஒரு ப்ராப்ளம். டெலிவரி ஆனதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் ஒரு இன்டிமேட்டாக இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கும் போது அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ சொல்யூஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, சொல்யூஷன் நீங்கள் எடுத்துக்கோங்க. சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைச்சிடுச்சு அப்படிங்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஓவர் திங்கிங் அந்த மாதிரியான ஸ்டேஜுக்கே நம்ம போக முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறைய பேர் வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி பண்ண அப்போவே என்ன சொல்லுவாங்கன்னா, மேம் இந்த சர்ஜரியை நான் முன்னாடியே நான் பண்ணியிருந்துருக்கலாமே, எவ்வளோ நான் என்னையே எமோஷ்னலாக நான் டேமேஜ் பண்ணிக்கிட்டேன், எனக்கு என்னோட ஓவர் திங்கிங் ப்ராசஸ் எல்லாமே எதுவுமே நடந்திருக்காதே மேம், ஏன்னா இது இவ்வளோ இந்த சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் உடனே நம்மளுக்கு இது ரிசல்ட் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி தே வில் டெல். ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன், ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கும் போது அந்த ஓவர் திங்கிங் ஸ்டேஜ்க்கு நம்ம போக மாட்டோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்கனாலும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு வெஜினல் லூஸ்னஸ்க்கு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு இருக்குது, இல்லை உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு இருக்குன்னா கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.